ஹரியோம். உலக மக்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இன்று நாம் ஞானப்பாதையில் காண இருப்பது ஆசைகள். ஆசைகள் நம் மனதை எப்படியெல்லாம் சிதறடிக்கிறது என்று பார்த்துவிடலாம். பலருக்கும் ஆசையை அடைய வேண்டும் என்று பல முயற்சிகள் செய்து வருகிறோம். எல்லாம் எப்போதும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் என நினைத்தும் விடுகிறோம். ஆனால் செயல்கள் காலத்திற்கு தகுந்தாற்போல் மாறும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை நாம் அனுபவிக்கும் பொழுதும், ஒன்றை நாம் நினைக்கும் பொழுதும், ஒன்றை அடைய வேண்டும் என்று நினைக்கும் பொழுதும் அது நிரந்தரமானது அல்ல என்ற உணர்வு நமக்குள் ஏற்பட்டு விட வேண்டும். காலங்கள் மாறிக்கொண்டே தான் இருக்கும். அந்த கால மாற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்றால் பல துன்பங்கள் தான் மிச்சமாகும். அதனால் மனம் பல ஆசைகளால் சிதறி கிடக்கின்றன. அதை ஒன்று சேர்த்து நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை குறிக்கோளாக எடுத்துக்கொண்டு அதன் வழியில் சரியான பாதையில் நாம் நகர்ந்தோமேயானால் நிச்சயமாக நம் ஆசைகள் நிறைவேறும். இதை கர்மயோகத்தில் சொல்வார்கள். நீ நினைத்ததை அடைய கர்மயோகத்தில் ஒரு வழி உண்டு. நீ எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியத்தில் முழு ஈடுபாடோடு செய்ய வேண்டும். அதனுடைய பலன்களை பிறகு பார்க்கலாம். ஒருவர் வேலைக்கு செல்லும் பொழுது இன்று 1000 ரூபாய் வரும், 500 ரூபாய் நம் சொந்த செலவுக்கு வைத்து கொள்ளலாம், பிறகு மீதம் இருக்கும் 500 ரூபாயை 200 ரூபாய் கடனை கட்டிவிடலாம், 300 ரூபாய் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்து விடலாம் என்று பல திட்டங்களை நாம் முன்கூட்டியே செய்து விடுவோம். ஆனால் அங்கு சென்றது அன்று வேலை இருக்காது. வேலை இல்லை என்று சொல்லிவிட்டால் மனச்சோர்வாகிவிடும், பல கஷ்டங்கள் ஆகிவிடும். ஆனால் எப்பொழுதுமே செய்த வேலைக்கு கையில் வாங்கிய பொருளை வைத்து கொண்டு தான் எந்த திட்டமும் போட வேண்டும். அதை விட்டு எந்த விதமான பொருளாதாரமும் இல்லாமலே வெறும் திட்டம் போட்டு கொண்டிருந்தால் நிச்சயமாக நாம் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இதைத்தான் ஆண்டிகள் கூடி மடம் கட்டியது என்பார்கள். பலருடைய சிந்தனைகளும் செயல்களும் அப்படித்தான் இருக்கின்றன. இந்த ஆண்டிகள் கூடி மடம் கட்டுவது என்னவென்றால், 10 பிச்சைக்காரர்கள் வருவார்கள், ஏதாவது ஒரு மரத்தடியில் படுத்திருப்பார்கள். அவர்கள் எல்லோரும் இரவு நேரங்களில் பேசிக்கொள்வார்கள். நாம் ஏன் இப்படி வெறும் தரையில் படுத்திருக்க வேண்டும், வானத்தை பார்த்தபடி ஏன் படுத்திருக்க வேண்டும், நம்மிடம் இருக்கும் பொருளாதாரத்தை வைத்து இங்கு இப்படி ஒரு செட்டு போட்டு விடலாம், இந்த இடத்தில் ஒரு திண்ணை போட்டு விடலாம், நாம் பாட்டு ஜம்முன்னு உட்காந்துக்கலாம், மழை வெயில் காற்று எதுக்குமே கவலைப்படாமல் வாழ்ந்து விடலாம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் காலையில் பார்த்தால் நீ முந்தி நான் முந்தி என்று அந்த பிச்சை எடுக்கக்கூடிய ஏரியாவிற்கு வேகமாக ஓடி விடுவார்கள். அப்புறம் மறுநாள் அதைவே பேசுவார்கள். அந்த மாதிரி பேசி காலத்தை கழிக்காமல் செயலில் காலத்தை கழித்தோமேயானால் நிச்சயமாக நாம் ஆசைகள் நிறைவேறும் என்பதை உணருங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். ஆர்ட் ஆஃப் ஃபீல் சாய் யோகா என்றும் யூடியூப்பிலும் இருக்கிறது, கண்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.